பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புது படைப்பாம் மரியே வாழ்க. புது வாழ்வின் விடியலாம் அன்னை மரியே வாழ்க. அன்னை மரியாளின் பிறப்பு நீதியின் கதிரவனாம் மீட்பர் இயேசுவின் வருகையை அறிவிக்கின்றது. நமது தாயின் பிறப்பு மீட்பர் வருகைக்கு முன்னோடி. நமது அன்னை இறை அருளை, இறை ஆசிரை, இறை ஒளியை நிரம்ப பெற்று விடிய கால விண்மீனாக இருளில் இருப்போருக்கு விடியலின் வருகையை உணர்த்தும் நம்பிக்கை நட்சத்திரமாக அனைவரது உள்ளத்திலும் விளங்குகின்றார். இத்தகைய சிறப்புமிக்க அன்னை மரியாவின் பிறப்பு விழாவாம் இந்த தியாக பள்ளியில் கலந்து கொண்டு இறை ஆசிர் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி இறை வாஞ்சையோடு அழைக்கின்றோம். இப்பிறப்பு விழா பள்ளியில் பங்கெடுக்கும் நாம் அவரின் ஆபத்திலிருந்த பண்பு நலன்களை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக லூக்கா 2:41-52 உள்ளது போல அன்னை பிள்ளைகளின் மேல் ஏக்கம் கொண்டவளாக திகழ்ந்து நானும் உன் தந்தையும் ஏக்கத்தோடு தேடினோம் என்று கூறுகிறார். இரண்டாவதாக பரிந்து பேசுபவள். கானாவும் திருமணத்தில் ரசம் தீர்ந்து போவதே எப்படி உறவினருக்கு போக்குவது என்று எண்ணி தன் மகனிடம் பரிந்து பேசி தேவையை முன்பைவிட சிறப்பாக்கினார். மூன்றாவதாக அன்புள்ளம் கொண்டவள். ஒரு சிறந்த தாய்க்கு உரிய தாயுள்ளத்தோடு அன்பும் பரிவும் கொண்டவராக திகழ்ந்து தியாக தாயாகவும் காட்சி தருகிறார். பணிவிடை புரிபவளாக, நமக்காக பரிந்து பேசுபவராக, உயிருள்ள ஆலயமாக, உறவுகளின் சங்கமமாக, உறவின் பாலமாக, உறவுகளின் தஞ்சமாக, ஆதரவற்றவர்களின் அடைக்கலமாக, இப்படி பல முகங்களை கொண்ட அன்னையின் பிறப்பு விழாவில் பங்கு கொள்ளும் நாம் அன்னையின் பண்புகளை நமது உள்ளத்தில் இருத்தி நாமும் அதன் வழி வாழ்வோம். நாமும் நம்மை சுற்றி இருப்போரும் தாயுள்ளத்தோடு நம்பிக்கை ஒளியாக பிறருக்கு வெளிச்சம் பெறும் மெழுகாக வளரவும் வேண்டுமாய் இத்தியாக பள்ளியில் முழுமையாக பங்கேற்போம். நமது தேவைகளை மரியின் பாதம் வைத்துவிட்டு பிறரின் தேவையை நிறைவேற்றும் நல்ல உள்ளத்தை தர வேண்டி இக்கல்வாரி பள்ளியில் பங்கேற்று அன்னையின் ஆசை பெறுவோம். அன்னையின் விழாவை சிறப்பித்துக் கொண்டாட கூடியிருக்கும் நாம் ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிற ஒரு தாயாக, அனைத்தையும் பெற்றுத்தருகிற ஒரு தாயாக, அல்லற்படுகிற போது நம்முடைய குரலை கேட்டு பரிந்து பேசுகிற ஒரு தாயாக இருக்கக்கூடிய அன்னை ஆரோக்கிய அன்னையுடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டாடுகிற வேளையிலே புகலிடமே கோட்டையே இயேசு தேவா என்ற பாடலை பாடி ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். புகலிடமே கோட்டையே இயேசு தேவா, நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீதானையா. புகலிடமே கோட்டையே இயேசு தேவா, நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீதானையா. நோயிலிருந்து காப்பவரும் நீதானையா, நோயிலிருந்து காப்பவரும் நீதானையா. என்னை
வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று சொல்லி பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார். ஆண்டவரிடம் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றன. நான் கொடுக்கின்ற நீரை அருந்துகிறவனுக்கு என்றுமே தாகம் இராது என்று சொல்கிறார். ஆண்டவரை தேடி வருகிற நமக்கு ஆண்டவர் தாகத்தை போக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்குகிறவராக இருக்கிறார். கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்த பொழுது அன்னை மரியாள் ஆண்டவரிடம் பரிந்து பேசிய பொழுது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லும்போது தன்னுடைய தாயினுடைய அந்த பரிந்துரையை ஏற்று அந்த குடும்பத்திற்கு வர இருந்த இழிவு நிலையை அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் போக்கினார். அன்னை மரியாளுடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டாட கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அன்னையானவர் தாய்க்கெல்லாம் மேலான ஒரு தாயாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த தாயிடம் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஒப்பு கொடுத்து வேண்டுகிற பொழுது தன்னுடைய பிள்ளையினுடைய வேண்டுதல் தன்னுடைய கூக்குரலை ஒரு தாய் சாதாரண தாய் கேட்பதை விட ஒரு மேலான தாயாகிய ஆரோக்கிய அன்னை கேட்டு தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார். கானாவூரிலே நடக்கிற குறையை நீக்கி நிறைவாக்கினது போல நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கி பொருளாதார குறைகளை, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குறைகளை, விபத்தை சந்தித்து நாம் படுகின்ற துன்பத்தில் இருக்கிற குறையை, இன்னும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற திருமண குறையை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதானமின்மை என்ற குறையை நீக்கி ஆண்டவர் அன்னை மரியாள் வழியாக ஆரோக்கிய தாய் வழியாக குறைகளை எல்லாம் நீக்கி நிறைவாக்கக்கூடிய ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆரோக்கிய அன்னை வழியாக நம்முடைய குடும்பத்தினுடைய வேண்டுதல்களை, தனிப்பட்ட நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேண்டுதல்களை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தன்னுடைய தாயினுடைய குரலை கேட்டு நமக்கு நிறைவை தரக்கூடியவராக இருக்கிறார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான தூய மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கரங்களை தட்டி உன்னதங்களிலே கீர்த்தி பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை
ஆண்டவரே இறைவா, உம் அடியாராகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட கூடி வந்திருக்கும் எங்கள் பரிந்துரைகளை உமது அன்னையின் வழியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீர் அன்று காணாவூர் திருமணத்திலே உம் அன்னையின் பரிந்துரையை ஏற்று நிறைவேற்றியது போல ஆரோக்கிய அன்னை வழியாக ஒப்புக் கொடுக்கும் எங்கள் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் ஏற்றருளும். உம்மோடு பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 2 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றார். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரவோ ஊழி காலமாய் உள்ளதாய் இருக்கும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவர்கள் பிள்ளை பெறுவரை அவர் அவர்களை கைவிட மாட்டார். அதன் பின்னர் அவருடைய இனத்தார்கள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் நம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை வைப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவை வேண்டி பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னால் மாயிரைவனையே போற்றியே மகிழ்கின்றது. மீட்பராம் கடவுளையே என் மனம் புகழ்கின்றது. என்றென்றும் பாடிடும் எனதுள்ளமே இறைவனின் வல்லமையே, இறைவனின் வல்லமையே. எனதான் மாயிரையவனை ஏற்றியே மகிழ்கின்றது. இறைவனின் உறைவிடம் ஏழைகளே, உழைத்து உயர்ந்திடும் கரங்களே. இறைவனின் உறைவிடம் ஏழைகளே, உழைத்து உயர்ந்திடும் கரங்களே. ஏழை எளியவர் நிம்மதியடைய, சுரண்டிய செல்வர்கள் ஓடிய மறைய. ஏழை எளியவர் நிம்மதியடைய, சுரண்டிய செல்வர்கள் ஓடிய மறைய. நீதியின்
அறிந்திடுமே வழியோரின் அறியனை சாய்ந்திடுமே நீதி உண்மையின் ஆட்சியும் என்கிற தீமை வல்லவர் வல்லமை குறைய நீதி உண்மையின் ஆட்சியும் என்கிற தீமை வல்லவர் வல்லமை குறைய கருக்குள்ள வார்த்தை சாட்சியாய் விளங்க அழைக்கின்றது இறைவனின் வல்லமையே இறைவனின் வல்லமையே எனதால் மாயிறைவனையே ஏற்றியே மகிழ்கின்றது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 28-30 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவரோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலரும் தம் மகன் தலைப்பேரானவரை இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆணையர் தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் 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 அல்லேலூயா. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றீரே. பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 திருவசனங்கள் 39-45 வரை. மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்காரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியாய் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு அப்போது அவர் உயர்ந்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார்? உன் வாழ்த்தொழி என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவதியால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியை பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான எமதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் அன்னை மரியாவின் பெயராலும் நிறைவான ஆசீர்வாதமும் வாழ்த்துகளும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. வெரி குட். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் அன்னை மரியாவுடைய பெருவிழா வாழ்த்துக்களை
பங்கு தந்தையின் மூலமாகவும் என் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் கடவுளை மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களை, அன்னை மரியாவை பற்றி நாம் பேச வேண்டும் எனில் நமக்கு நேரம் காலம் ஒன்றுமே பத்தாது. அத்துணை பெருமைமிக்க அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த கொடையாக நம் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் கடவுளாலும் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. இன்றைய நாளிலே நான் உங்களோடு 3 இறை கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்னை மரியா என்கின்ற அந்த பெயர் ஹீப்ரு என்கின்ற மரியம் என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து 3 ஆழமான அர்த்தங்களை கொடுக்கின்றது. முதலாவதாக, அன்னை மரியா என்ற பெயருக்கு ஆசீர்வாதம் மிக்கவர் என்று பொருள். ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பிள்ளை என்று பொருள். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், அன்னை மரியாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருத்தாக்கியதால் பேர் பெற்றவரானார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது கிடையாது உண்மை. அன்னை மரியாள் ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளையாக, தூய்மையின் பிள்ளையாக தனது வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்ததால் தான் கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்கிய பாக்கியத்தை அன்னை மரியாவுக்கு கொடுத்திருக்கின்றார். இதைத்தான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 29 நாம் பார்க்கின்றோம். எப்பொழுது வானதூதர் அன்னை மரியாவிடம் முதலாக சொல்லிய வார்த்தை, ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் எனில் யோபு புத்தகத்திலே அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டும் எனில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். இரவும் பகலும் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது உங்களால் ஆண்டவரை பெற்றுக் கொள்ள முடியும் என்று யோபு புத்தகம் அழகாக சொல்கின்றது. அன்னை மரியாள் பிறந்ததிலிருந்தே இறை வார்த்தையை முழுமையாக வாசித்து இறைவனோடு ஒன்றித்திருந்ததால் அந்த ஒரு பாக்கியத்தை நம் கடவுள் அவருக்கு கொடுக்கின்றார். இந்த அண்ட சராசரத்தையும் ஆண்டு வழிநடத்தும் நம் கடவுளாகிய ஆண்டவரை கருத்தாங்கிய பாக்கியத்தை அன்னை மரியாள் பெற்றிருந்தார். அவர் தூய்மையின் கண்ணாடியாக இருந்ததால், அன்பின் உருவமாக இருந்ததால் அவருக்கு அந்த கொடை கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்வில் நாம் எப்பொழுது பாவத்தை விட்டொழிந்து தூய்மையின் பிறப்பிடமாக வாழ்கின்றோமோ அப்பொழுது நம்மால் அன்னை மரியாவை போல பிறருக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை நம்மால் பெற முடியும். இரண்டாவதாக, அன்னை மரியாள் என்கின்ற பெயருக்கு துயரத்தின் கடல் என்று பொருள். பல நேரங்களிலே பல வேதனைகளோடும் கண்ணீரோடும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே பலவிதமான துன்ப நிலையை நாம் சந்திக்கின்றோம். எதை நோக்கி நம்முடைய வாழ்வு போகின்றது என்று தெரியாமல் நம்முடைய வாழ்வை நாம் வாழ்கின்றோம். அப்படித்தான் அன்னை மரியாவுடைய வாழ்வும் இருந்தது. எத்துணை கஷ்டம்! முதலிலே அவர் கருத்தாங்கி இருப்பது ஒரு தூய ஆவியால் தான். எப்படி இந்த உலகிலே தூய ஆவியினால் ஒரு பெண் கருத்தாங்கி இருக்கின்றாலோ அவரை எப்படி அவர்கள் இளைவாக பேசுவார்கள்? அன்னை மரியாவுக்கு ஏராளமானோர் தாழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் பேசாமல் அவரை குத்தி காட்டும் விதத்திலே உள்ளத்திலே ஒரு வாழ் ஊடுருவும் வகையிலே அன்னை மரியாவை பலர் பேசியிருக்கின்றார்கள். இதைத்தான் சிமியோனும் சொல்கின்றார், நீர் உனது உள்ளத்திலே ஒரு வாழ் உனக்கு ஊடுருவும் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, உடைய வாழ்க்கை முழுவதும் துயரம் நிறைந்த ஒரு பயணமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நேரத்திலும் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே நம் அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க செல்லும் பொழுது 7 நாட்களாக நடந்து செல்கின்றார். எப்படி? நம் ஆண்டவர் இயேசுவை கருத்தாங்கிய பிள்ளையாக ஒரு கர்ப்பத்தின் தாயாக நடந்து செல்கின்றார். மலை, கடல், மேலுமாக முட்கள் நிறைந்த பாதையிலே அவர் நடந்து செல்கிறார். இப்பொழுது பலவிதமான துன்பங்கள் அவருடைய வாழ்வில் நிறைந்து முழுமையான துன்பங்களையே அவர் கண்டிருந்தார். ஆனால் ஒருபோதும் இயேசுவுக்கு சொன்ன, கடவுளுக்கு சொன்ன அந்த ஆம் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து ஒருபடி கூட கீழே இறங்கவில்லை. நம்முடைய வாழ்விலே நம்முடைய
அன்றாட நிலையிலே துன்பங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகின்றோம். எதற்காக இறைவன் என்னை மட்டுமே சோதித்துக் கொண்டிருக்கின்றார்? என்னை மட்டுமே எதற்காக அவர் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கின்றார்? ஏன் என்னால் இத்தனை துன்பங்களை தாங்க முடியவில்லை என்று நாம் கதறுகின்றோம், அழுகின்றோம். சில நேரங்களிலே அவரை விட்டு பிரிந்து சென்று வெகுதூரம் செல்கின்றோம். திருப்பலிக்கு வருவது கிடையாது, இறைவனோடு உறவாடுவது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது. ஏனெனில் இறைவன் என்னுடைய ஜெபத்திற்கு ஏறெடுக்கவில்லை என்ற ஒரு எண்ணம். பல நேரங்களிலே நம்முடைய எண்ணம் எவ்வாறு இருக்கிறது எனில், எப்படி அன்னை மரியாவுக்கு வானதூதர் நேரடியாக தோன்றி நீர் ஆசீர் பெற்றவர் என்று சொன்னாரோ, அதே போல நமக்கும் கடவுள் நேரடியாக தோன்றி நீர் மகிமை பெற்றவர் என்று சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அப்படி கிடையாது. அன்னை மரியா எப்படி இந்த உலகிலே அந்த சராசரத்தை படைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்கிய பாக்கியத்தை தூய்மையின் கண்ணாடியாக பெற்றுக் கொண்டாலோ, நம்முடைய வாழ்விலும் நாம் எப்பொழுது பாவத்தை விட்டு அந்த ஒரு இறை ஆசிரியரின் வழியிலே நாம் நடக்கின்றோமோ, அப்பொழுது நம்மால் மீண்டுமாக ஒரு உன்னத பிள்ளைகளாக வாழ முடியும். மூன்றாவதாக அன்னை மரியா என்ற பெயருக்கு உயர்ந்தவள் என்று பெயர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்கிய அன்னை நம் கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து முதலாக சொன்ன ஆம் என்ற வார்த்தையிலிருந்து ஒருபடி கூட கீழே இறங்காமல் தனது வாழ்நாள் முழுவதையும் அவர் கடவுளுக்காக அர்ப்பணித்ததால் இன்று நாம் போற்று பெறக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய ஒரு அன்னையாக இருக்கின்றார். இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாவுக்கு எத்தனை பேராலயங்கள், எத்தனை ஆசீர்வாதமிக்க இடங்கள் நிரம்பி இருக்கின்றது. ஏனெனில் அன்னை மரியா தானாகவே சொல்கிறார், தான் நிலையிலே இருந்த என்னை கடவுள் உயர்த்தி உள்ளார். எதற்காக உயர்த்தி உள்ளார்? அவர் சொன்ன அந்த ஆம் என்ற ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையை சொன்னதோடு நிறுத்திவிடாமல் நம்பிக்கையோடு வாழ்நாள் முழுவதும் அன்னை மரியா அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். நம்முடைய வாழ்விலும் இறைவனின் வார்த்தையை நாம் உணர்ந்த பிள்ளைகளாக, இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக நாம் எப்பொழுது வாழ்கின்றோமோ, அப்பொழுது நம்மையும் இறைவன் ஒரு நாள் உயர்த்துவார். இதைத்தான் அனைத்து புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அவர்கள் எப்பொழுது இறைவனுக்கு ஆம் என்று சொல்லி அனைத்தையும் விட்டொழிந்து இறைவன் பக்கம் தனது முகத்தை சாய்த்துக் கொண்டு இறைவனோடு அவர்கள் பயணித்தார்களோ, அப்பொழுது கடவுள் அவர்களை உயர்த்தினார். நம்மையும் இறைவன் உயர்த்த தயாராக இருக்கின்றார். நம்மையும் இறைவன் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். நாம் அன்னையோடு இணைந்து பயணிக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் அன்னை இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு ஜெபமாலையிலும் அன்னை இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த வரையை என்று சொல்லும் பொழுது ஒரு ரோஜா மலரை அன்னையின் பாதத்திலேயே வைக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளிலே 100 அருளிந்திரங்களை சொல்லும் பொழுது 100 ரோஜா மலரை அன்னையின் பாதத்திலே வைக்கின்றீர்கள். எத்துணை ஆசீர்வாதம், எத்துணை கொடைகள்! அன்னை சாதாரண ஒரு பிள்ளை அல்ல, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே அன்னை இருக்க வேண்டும். நம்முடைய விடுமுறையிலே அன்னை இருக்க வேண்டும். நம்முடைய உற்றார் உறவினர்களுடைய அந்த சந்திப்பிலே அன்னை இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கிலே நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அன்னையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இறைவோவி திருப்பலியில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துக் கொள்வோம். புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பே இறைவா, உமது அருங்கரத்தால் எங்களை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் அன்போடும் ஆற்றலையும் மக்களை உமது அன்பு வழியில் அற்புதமாய் வழிநடத்திட வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறேன். வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும்.
அருளும் பொருளும் கொடுத்து எம்மை ஆசீர்வதிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே, விவசாயத்தை அடிப்படை வாழ்வாதாரமாய் கொண்டுள்ள எங்கள் ஊர் மக்களை ஆசீர்வதித்து நல்ல வான்மழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும் எங்கள் உள்ளங்களின் எண்ணங்களையும் நிலத்தையும் பண்படுத்தி பயன்பெற உமது வல்லமையால் வாழ்வில் வளர்ச்சி காண அருள்புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வின் வல்லலே எம் இறைவா, எம்மூர் இளைஞர் இளம் பெண்களை உம் கரம் தருகின்றோம். உமது அன்பின் அடிச்சுவட்டை பின்பற்றி உமது அன்பு பிள்ளைகளாக வாழவும், சிறுவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து நல்வழி நடத்தவும், இம்மண்ணில் வாழ்ந்து விண்ணக பிறப்படைந்தோர் உம் வழியில் மகிழவும் தேவையான ஆசி தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நலம் தரும் நாயகனே எம் இறைவா, நோயினால் வாழ்வோரையும் மனக்கவலைகளால் தோண்டு போவரையும் கடல் பிரச்சனைகளால் உடல்வோரையும் உம் கரம் தருகின்றோம். உம் ஆடையை தொட்டால் நலம் பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இப்பள்ளியில் கலந்து கொண்டும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நலம் தர வேண்டுமா இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, இதோ உமது அன்பு பலியை நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெற்றுத்தர வந்திருக்கும் எம் அன்பு அருட்பணியாளர்களை உன்கரம் தருகின்றோம். எண்ணிலடங்கா நன்மை தனங்களால் இவர்களை நிரப்பி உமது அன்பு பணியில் நீங்களை வழிநடத்தி செல்ல தேவையான உடலுள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்திட வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தேவையை, விண்ணப்பத்தை ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு நாம் ஒப்பு கொடுத்து, ஆரோக்கிய அன்னை நமக்கு பரிந்து பேசி அதை பெற்றுக் கொடுத்து விட்டால் என்ற நம்பிக்கையோடு நாம் பேசுகிறோம். காணிக்கை பாடல். மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உன்னை போல் வாழ்க்கையை வாழ்வாக்கி பணிவாக்கி சென்றிட வரம் ஒன்று தா.
அன்புமிகு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்படி நம் எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையினின்றி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயாகிய ஆரோக்கிய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்படியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவின் இடரிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதரின் அணிகள் புகழுகின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராவிங்களும் ஒன்று கூடி அங்கடித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. பீடத்தின் பக்கமாக நம்முடைய கண்களை திருப்புவோம். கரங்களை குவித்து இது ஒரு புனிதமான நேரம். சாதாரண தண்ணீரை காணாவூர் திருமணத்திலே அன்னையுடைய பரிந்துரையை ஏற்று சுவைமிக்க ஒரு ரசமாக ஆண்டவர் மாற்றிக் கொடுத்தார். இந்த வேளையிலே சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவர் தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி அதை நமக்கு இந்த பலியிலே நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு மாற்றி
தர வல்லவராக இருக்கிறார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று அன்னை மரியாள் தன்னுடைய பாடல்களில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செய்துள்ளார். லூக்கா நற்செய்தி 1:37 நாம் வாசிக்கிற போது வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொல்கிறார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். கன்னியான அந்த அன்னை மரியாளிடம் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மனித உருவெடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வல்ல செயல்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நம்முடைய பொருளாதார தாழ் நிலையிலிருந்து நம்மை உயர்ந்த நிலைக்கு உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே நாம் சந்தித்து வருகிற நோயிலிருந்து நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை சிறப்பாக ஆசீர்வதித்து நல்ல மரணை நம்முடைய பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுக்க இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே நாம் சந்தித்து வருகிற மன கவலைகளை துன்பங்களை அவர் போக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே நம்முடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் அன்னை மரியாளிடம் பரிந்து ஒப்பு கொடுத்து பரிந்து பேசி ஆண்டவர் நமக்கு அதை பெற்றுத்தர வேண்டும் என்று உருக்கமாக நன்றார். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கிறார் என்ற பாடலை பாடுவோம். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். நிம்மதியை தருகின்றார், நீதியின் பாதையில் நடத்துகின்றார். நிம்மதியை தருகின்றார், நீதியின் பாதையில் நடத்துகின்றார். மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். உன்னை படைத்த ஆண்டவரோ உறங்க மாட்டார் தெரியாதோ. உன்னை படைத்த ஆண்டவரோ உறங்க மாட்டார் தெரியாதோ. பறந்து காக்கும் பறவையை போல் பாதுகாப்பார் புரியாதோ. பறந்து காக்கும் பறவையை போல் பாதுகாப்பார் புரியாதோ. மனமே மனமே கலங்காதே, மன்னவன் இயேசு இருக்கின்றார். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் ஆண்டவர் போக்க வல்லவராக இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்க நேர்ந்தாலும் அது உன்னை மூழ்கடிக்காது, தீ நடுவே நீர் நடக்க நேர்ந்தாலும் அதை உன்னை சுற்றறிக்காது என்று சொல்லுகிற ஆண்டவர் நாம் எத்தகைய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்தார் என்று அன்னை மரியாள் சொன்ன அதே வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சொல்லக்கூடியவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்து செய்வோம். வானவர் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அப்பரச காணிக்கைகளையும் எங்களையும் அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே